வணக்கம் மக்களே, வெல்கம் டு விளையாடலாமா. இன்னைக்கு என்ன நியூஸ் என்னன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூரோப்பா லீக் ஃபைனல்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட் vs டோட்டனம் ஹாட்ஸ்பர்ஸ் மேட்ச்ல டோட்டனம் 1-0 சொல்லிட்டு மான்செஸ்டர் யுனைடெட் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 17 வருஷம் கழிச்சு டோட்டனம் அவங்களோட முதல் டிராஃபியில கை வைக்கிறாங்க ஆஃப்டர் லாங் வெயிட். ஸோ டோட்டனம் ஹாட்ஸ்பர்ஸ் ஃபேனை நீங்கள் எதுவுமே கலாய்க்கவே முடியாது. டிராஃபிலெஸ் கிளப் நீங்கள் அப்படின்ற மாதிரி. சோன் யூங் மின்னுமே வந்துட்டு ஆஃப்டர் 10 இயர்ஸ் இந்த கிளப்புக்கு வந்துட்டு 10 வருஷம் ஆச்சு. இப்போதான் அவரோட மேஜர் லெவல் ட்ராஃபியை வின் பண்ணுறாப்புல. ஹாரி கேனுக்கு இந்த வருஷம் ட்ராஃபி கிடைச்சிருச்சு. சோன் யூங் மின் இந்த சீசன் ட்ராஃபிலெஸ்ஸாக போவார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஹாப்பி ஃபார் தட் கொரியன். மான்செஸ்டர் யுனைடெடாக நினச்சா சங்கட்டமாக தான் இருக்குது. இந்த சீசன் நிறையா கிளப்ஸுக்கு அவங்களோட மொதல் ட்ராஃபி எடுத்துகிட்டு வந்திருக்குது. நியூ கேஸ்டல் 70 வருஷம் கழிச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராஃபி அடிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்டல் பேலஸ் அவங்களோட லைஃப் டைம்லேயே மொதல் கப் அடிச்சிருக்கிறாங்க. தென் பலோக்னா அவங்களுமே ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களோட கப் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டோட்டனம் ஹாட்ஸ்பர்ஸ் ஆஃப்டர் 17 இயர்ஸ் அவங்களோட கப்பை தூக்கியிருக்காங்க. ரூபன் அமீரம்கிட்ட இந்த மேட்ச் தோத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். எனக்கு இந்த டீமுக்கு என்ன தேவைப்படுதுன்றது எனக்கு தெரியுது கிளியராக. ஸோ இந்த டீமுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். கிளப்போட ஓனர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அந்த மேட்சை பார்த்துருக்காங்க. அடுத்த சீசனுக்கு உங்களை கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்னா எனக்கு தெரியலை. பட் என் வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன், நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் இந்த வேலையை குவிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவங்களாம் என்னை வச்சிருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக இருப்பேன். அவங்க போகணுன்னா நான் போய் தான் ஆகணும், அது வேறு வழி இல்லை. பட் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு என்ன வேலைகள்லாம் பார்க்கணுமோ அதை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வருஷம் மான்செஸ்டர் யுனைடெடுக்கு சாம்பியன்ஸ் லீக் கிடையாது, யூரோப்பா லீக் கிடையாது, யூரோப்பியன் கான்ஃபரன்ஸ் லீக் கூட கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி டொமஸ்டிக்கில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் ஏதாவது கப்படிக்க பார்க்கணும். பெப் குவார்டியோலா மான்செஸ்டர் சிட்டியை விட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஸ்குவாடில் நிறையா பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ பிளேயர்ஸ்லாம் நான் அவங்களாம் வச்சு மேய்க்க முடியல என்னால். பிளேயிங் 11 அதை தாண்டி பெஞ்சில் ஒரு சில பேர், சப்ஸ்டியூட்டுக்கு ஒரு சில பேர் மட்டும் கொடுங்க. நிறையா பேர் கொடுத்தீங்கன்னா நான் வேலையை விட்டு போகிறத தவிர எனக்கு வேறு வழி தெரியல குமார்ன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் சீசன் மான்செஸ்டர் சிட்டி எப்படி விளையாடுவாங்க, ஏன்னா கெவின் டிப்ரேனாவும் போகிறாரு. ஸோ அடுத்த சீசன் மான்செஸ்டர் சிட்டி என்ன லெவலில் இருக்கும், லைக் அவங்களோட ஸ்பாட் எங்கே இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரியல் மேட்ரிடை சேர்ந்த என்ட்ரிக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ திரும்ப வர கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹிம். அண்ட் லூயிஸ் வால்ஸ்கேஸோட கான்ட்ராக்ட் முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த சீசன் அவரை ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி இதுதான் லூயிஸ் வால்ஸ்கேஸோட கடைசி சீசன் ஃபார் ரியல் மேட்ரிட்னு நினைக்கிறேன். அடுத்த சீசன் ஜாபி அலன்சோ என்னென்ன சைனிங்ஸ் கொண்டு வர போகிறாரு, எப்படி ரியல் மேட்ரிட் அடுத்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். நாளைக்கு உங்களை ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். அன்டில் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் விளையாடலாமா அட்மின். பாய்.